பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் நினைவு நாளான இன்று அவருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள், தந்தை பெரியார் அவர்கள் இந்த மாபெரும் மகத்தான தலைவர்கள் முன்னெடுத்த அரசியல் சமூக நீதி அரசியல், இந்த மண்ணில் சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக அவர்கள் உயர்த்தி பிடித்த சமூக நீதி கோட்பாட்டை பாதுகாப்பதற்கு இந்த நாளில், பெரியார் நினைவு நாளில் விடுதலை சிறுத்தைகள் உறுதியேற்கிறோம். வருகிற 28ஆம் தேதி தலைநகர் சென்னையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வள்ளுவர் கோட்டம் அருகே 1000 முறை அம்பேத்கர் பெயரை உச்சரிக்கும் அறப்போராட்டத்தை நடத்துகிறோம். உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் பெயரை உச்சரிப்பது வீணான வேலை என்று காங்கிரசாருக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறார். பகவான் பெயரை உச்சரித்தால் 7 பிறவிக்கு புண்ணியம் கிடைக்கும் என்றும் அவர் சொல்லியிருப்பது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை அவமதிக்கும் செயலாகும், அவர் மீதான வெறுப்பை உமிழும் செயலாகும். இதனை கண்டித்து தேசிய அளவில் அம்பேத்கர் இயக்கங்கள், பௌத்த இயக்கங்கள் 28ஆம் தேதி அனைத்து மாநிலங்களிலும் ஆர்ப்பாட்டங்களை நடத்துகிறோம். அந்த அறப்போராட்டத்தை தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் விடுதலை சிறுத்தைகள் முன்னெடுக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் விளிம்பு நிலை மக்களின் தலைநிமிர்வுக்காக தம் வாழ்வை முழுமையாக ஒப்படைத்து கொண்ட ஒரு மகத்தான போராளி. கோயிலுக்கு போனால் கடவுளின் பெயரை உச்சரிப்பது போல் நாடாளுமன்றத்திற்கு சென்றால் புரட்சியாளர் அம்பேத்கரின் பெயரை உச்சரிக்க வேண்டும் என்பதுதான் காலத்தின் கட்டளை. அதனை ஏற்றுக்கொள்ள முடியாத சங் பரிவார் அமைப்பை சார்ந்தவர்கள், பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் எரிச்சல் அடைகிறார்கள். அந்த எரிச்சலின் வெளிப்பாடுதான் அமித்ஷாவின் உரை. ஆகவே அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் இந்த சூழலில் கைகோர்த்து நிற்க வேண்டும். தேசிய அளவில் சமூக நீதியை பாதுகாக்க, அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க முன்வர வேண்டும் என்று பெரியார் நினைவு நாளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அறைகூவல் விடுக்கிறது. தேசிய கல்விக் கொள்கையின் மூலம் அவர்கள் இந்தியை திணிப்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். அவரவர் தாய்மொழியில் கல்வி கற்பதில் எங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை, ஆனால் இந்தியை கட்டாயம் கற்றாக வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா அரசு புதிதாக கையாளுகிற ஒரு அணுகுமுறையாக இருக்கிறது, உத்தியாக இருக்கிறது. அதை சட்டப்பூர்வமாக உறுதிப்படுத்துகிறார்கள், நிலைநிறுத்த பார்க்கிறார்கள். அவரவர் தனிப்பட்ட விருப்பத்தின் அடிப்படையில் இந்தியை கற்றுக்கொள்வதிலே யாருக்கும் எந்த சங்கடமும் இல்லை. அப்படி படிக்கக்கூடாது என்று தமிழ்நாட்டை சார்ந்த யாருக்கும் எந்த கட்சியும் கட்டளையிடவில்லை. ஆனால் தேசிய கல்விக் கொள்கை என்னும் பெயரில் சட்டப்பூர்வமாக இந்தியை அனைவரும் கற்றாக வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவது ஏற்புடையதல்ல. தமிழ்நாட்டுக்கு இந்திய அரசு, இந்திய ஒன்றிய அரசு தர வேண்டிய கல்வி நிதியை நிறுத்தி வைத்திருப்பதற்கு இதை ஒரு காரணமாக அவர்கள் வெளிப்படையாக சொல்லுகிறார்கள். இதனை மிக வன்மையாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிக்கிறது. தேசிய கல்விக் கொள்கையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். இதுபோன்ற கருத்துக்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்துகிறது.
அன்றாடம் தலித்துகளுக்கு தீங்கு நடக்கின்ற மாநிலமாக தமிழ்நாடு மாறி இருக்கு. 50 ஆண்டு கால அரசியல்ல திராவிட கட்சியிலும் பெரியாரோட கொள்கைகளை பின்பற்றிலிருந்து தள்ளிவிட்டாங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இது இருக்கத்தான் செய்கிறது. அரசமைப்பு சட்டத்தை தீவிரமாக நடைமுறைப்படுத்தும் போது இவற்றையெல்லாம் ஒழித்து கட்ட முடியும். வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை முறையாக நடைமுறைப்படுத்துகிற போது இதை கட்டுக்குள் கொண்டு வர முடியும். இன்றைக்கும் 21ஆம் நூற்றாண்டிலும் அரசமைப்பு சட்டம் எழுதப்பெற்று 75 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கிற நிலையிலும் இந்த கொடுமைகள் தொடர்கிறது என்றால் அரசமைப்பு சட்டம் முறையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பதுதான் நாம் ஒப்புக்கொள்ள வேண்டிய உண்மை. தமிழ்நாடாக இருந்தாலும் எந்த மாநிலமாக இருந்தாலும் தலித்துகளுக்கும் பெண்களுக்கும் எதிராக, பழங்குடி மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்படுகிற வன்கொடுமைகளை தடுக்க வேண்டும். ரூல் ஆஃப் லா என்பது, சட்டத்தின் ஆட்சி என்பது நடைமுறைக்கு வர வேண்டும். அது அவருடைய கருத்து. அதுக்கு திராவிட கட்சிகளிடம் பதில் கேளுங்கள்.